வணக்கம். வேதா தென்பெண்ணை திருச்சி வருகிற 29 மார்ச் மாதம் 2026 தேனி வளர்ப்பு பிரித்து கொடுக்குறோம். எங்கள் நம்ம திருச்சி மாவட்டத்துலேருந்து மணச்சூர் வரணும். மணச்சூர்லேருந்து தீராமலிங்க கிராமம் தான். அங்கே தான் போய் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு நம்பருக்கு வந்து 500 மத்தியானம் உணவு உண்டு. 11 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும். முன்பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பாடு வந்து கரெக்டாக நம்ம எத்தனை பேர் வரணும் கொஞ்சம் செஞ்சு வைக்கணும். அதனால் முன்னாடியே சொல்லிடுங்க நீங்கள். இப்போ வந்து இது அடுக்குதுன்னு இது என்னத்துக்குன்னா நம்ம குரங்கு வந்து மேலே தள்ளாமல் இருக்கும். மேலே உட்காந்தா ஒரு சில பேருக்கு குரங்குனால பெட்டி கீழே சாய்ச்சி விட்டுது. பாருங்கள் முள் வச்சுருக்கோம். இந்த முள் வச்சுன்னா குரங்கு தலையை தள்ளாது. பாருங்கள் நல்லா டைட்டாக கட்டி வச்சிடணும். நல்லா பெட்டி கட்டிட்டோம்னா நம்ம குரங்கு மேலே தள்ளாது. இப்போ இதில் வந்து தேன் எடுக்க போகிறோம். இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் வாழை தோட்டம் தான். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இல்லைன்னு எடுக்க போகிறோம். வாழைப்பூ தேன் இது. நம்ம தேன் வேணுமா, இந்த வாழைப்பூ தேனுமா கொஞ்சம் இப்போ கிடைக்கும். வாங்கிங்க ஒரு மாதம் 2 மாதம் தான் கிடைக்கும். அப்புறம் கிடைக்காது. இது பாருங்கள் சூப்பர். இது வந்து மேல்முடி நல்லா பாருங்கள் ஃபுல்லாக பிடிச்சிருக்கலாம். நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் பின்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம சுமோக்கர் எப்போவுமே தேவை. பாருங்கள் வெறும் நம்ம பாருங்கள் புகை இந்த அளவுக்கு வரணும். அழுங்காக ஓப்பன் பண்ணி மெதுவாக திருப்பணும். பாருங்கள் இது வாழைப்பூ தேனி பாருங்கள் சூப்பர் கிட்டே முடிக்க வந்துச்சு பாருங்கள். நம்ம கீழே இப்போ வந்து எப்போ இருந்தாலும் கமுத்து வைக்கணும். பாருங்கள் புகை போட பாருங்கள். இந்த மாதிரி புகை நல்லா போடணும். அப்போ தேனி கீழே உள்ளுக்கு இறங்கிடும். கீழே நல்லா புகை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம கொட்டும் கொட்டாது. ஒரு பிரேமினை பாருங்கள் கிட்டத்தட்ட 1/2 கிலோ மேலே இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா சீல் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள் மில்லு அழுங்காமல் சீவணும். இப்படி சீவிட்டால் நம்ம உள்ளுக்கு தேன் இருக்கும். இந்த மாதிரி சீல் பண்ணிச்சுன்னா திக்காக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருப்பாருங்க. நல்லா இங்கே பாருங்கள் சீவிட்டே இருக்கணும். இது வாழைப்பூ தேன் தான். 2 பக்கமே இருக்கணும். 2 பக்கம் தேன் இருக்கும். இல்லை மிளகு சீவிட்டே இருக்குன்னு பாருங்கள். இந்த மிளகு பாருங்கள் அப்படி நல்லா சீவிணும். நம்ம உள்ளுக்குள்ளே தான் தேன் இருக்கும். நம்ம சீவினா தான் தேன் வெளியில் வரும். பாருங்கள் நம்ம அலை சுற்றும் போது கொஞ்சம் மெதுவாக சுற்றணும். பாருங்கள் மெதுவாக சுற்றினா தான் சைடெல்லாம் திடிக்கும். அடை அப்புறம் அந்துட்டு விழுவாது. பாருங்கள் மெதுவாக சுற்றணும். பாருங்கள் சைடில் தான் திடிக்கும். இப்படி வந்துருச்சு பாருங்கள். இது முட்டை. நம்ம தேன் எடுத்துக்கு அப்புறம் முட்டை சீவிட்டு வச்சோம்னா மறுபடியும் முட்டை வைக்காது. இதுலேயும் தெரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த பக்கம் வருது. மெதுவாக நம்ம சுற்றி எடுத்துருவோம். பாருங்கள் 2 பக்கம் தேன் வந்துருச்சு. பாருங்கள் 2 பக்கம் தேன் வந்துருச்சு. இது வந்து முட்டை விட்டுருக்கு பார்த்தீங்களா. இது ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். இந்த முட்டை என்ன பண்ணணும் லைட்டாக இந்த பாருங்கள் சின்ன முட்டை இருக்குது. இது லைட்டாக அப்படி சீவி விட்டுலாம். தேன் எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொத்து விட்டுலாம். மறுபடியும் முட்டை வராது. லைட்டாக போய் சீவி எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணால் மறுபடியும் தண்ணி அடிக்கணும். பாருங்கள்
இதில் வந்து இப்படி தண்ணி அடிச்சோன்னா அதில் முட்டை வெளியில் வந்து பாருங்க. அதான் அடுத்த தடவை வந்து தேன் மட்டும் தான் வைக்கும், முட்டை விடாது. இதில் முட்டையில் வந்துச்சு பாருங்கள். நம்ம தேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி அடிக்கணும், முன்னாடி தண்ணி அடிக்கக்கூடாது. பாருங்கள் தண்ணியில் வருது பாருங்கள். பாருங்கள் இந்த 2 ஓரத்தில் வைக்கணும். வைக்கும் போது இந்த 2 ஓரத்தில் வைக்கணும், அப்போ தான் நடு சென்டரை பார்த்து வைக்கணும். அடுத்தது இது 3வது பிரேம் பாருங்கள். சீசனால் அது 2வது தடவை எடுக்கணும். இந்த வெற்றில் வந்து 2வது தடவை, போன தடவை 2 கிலோ தேன் எடுத்தோம். இந்த தடவை இன்னும் 2 கிலோ தேன் வரும். நம்ம எடுத்து மிளகு சீவனால் பொறுமையாக சீவணும், ரொம்ப வேகமாக சீவக்கூடாது. இந்த மாதிரி சின்ன இதில் இருந்துச்சுன்னா மெழுகு லைட்டாக எடுத்துடணும். இப்படி சீவிட்டோம்னா உள்ளே தேனில் தண்ணி வரும். அப்படியே சுத்தம்னா அப்புறம் தேன் வைக்காத மறுபடியும் தேன் மறுபடியும் வேறு கொடுத்து வச்சுருப்போம் பாருங்கள். பாருங்கள் இது மெழுகு ஒவ்வொரு மிளகு சீவிட்டு தான் சீவ நம்ம மெழுகு தான் வந்துடும். கொஞ்சமாக கொஞ்சம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடும். நம்ம சுத்தமாக எடுத்துட்டோம்னா நம்ம தேன் வந்து உள்ளுக்கு இருக்கும். இது பாருங்கள் 4வது இடம் சுற்றி வைக்கணும். லைட்டாக அப்படி சுற்றிட்டோம்னா மெதுவாக பொறுமையாக சுற்றணும். எப்போ இருந்தாலும் பொறுமையாக சுற்றணும், வேகமாக சுற்றவே கூடாது. இதில் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக தேனெல்லாம் ஃபுல்லாக வந்துடுச்சு. அடுத்த 2வது பக்கம் இந்த பக்கம் தேன் வந்துடுச்சு. இந்த சைடு வச்சு சுற்றிடுவோம். பாருங்கள் 2 பக்கமும் வந்துச்சு பாரு தேன். இப்போ 4 இடம் எடுத்துட்டோம். நம்ம இது அழுங்காமல் இப்படி வச்சு வேண்டியதாக நம்ம அடுத்த தடவை தேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கேப் விடணும். நாலு இடம் வச்சா கொஞ்சம் மொத்தமாக கட்டும். நம்ம ஒருத்தங்க 5 இடம் வைப்பாங்க, 5 வைக்கிறது 4 வைக்கலாம். 4 கட்டினோமா 1 கிலோ, ஒரு இதுக்கு பார்த்தா 2 கிலோ, ஒரு 2000 கிலோ எதிர்பார்க்கலாம் தேன் பெட்டி.